அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். ஜனநாயகன் படம் ஒரு சின்ன சின்ன சீன்ஸாக தான் முன்னாடி ரிலீஸ் ஆகிட்டு இருந்து இப்போ நேற்று தினம் முழு படத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி இந்த லீக் ஆனது வெளியானது சார்? அதாவது அது குறித்து இது வரைக்கும் யாருக்குமே உறுதியான தகவல் இல்லை. நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே பல படங்கள் இது மாதிரி நெட்டில் லீக் ஆகும். அது எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு திரையரங்கிலிருந்து திருட்டுத்தனமாக பதிவு பண்ணி எடுத்திருப்பாங்க. அதனால் அது எந்த தியேட்டர்னு கண்டுபிடிக்கிறதுலேயே நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கும். ஆனால் ஜனநாயகன் முழு படம் லீக்கான அந்த காப்பியை பார்த்தீங்கன்னா எடிட்டட்னு போட்டு ஒரு டேட்டு ஒன்று போட்டிருக்கோம். அப்போ இது நிச்சயமாக தியேட்டர்லேருந்து எடுக்கப்படலை. எல்லாத்துக்கும் மேலே ஜனநாயகன் படம் இன்னும் தியேட்டருக்கே போகலை. ஒன்று அந்த படக்குழுவினர் பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் சென்சார் போர்டு பார்த்துருக்காங்க. அப்போ இங்கிருந்து இந்த படம் திருடப்படலை. எடிட்டிங் அறையிலிருந்து அது திருடப்பட்டதாக தான் முதல் கட்ட தகவல் தயாரிப்பாளருக்கே கிடச்சிருக்கு. அதை வாட்டர் மார்க்கை வச்சு. அப்புறம் நம்ம விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, பொதுவாகவே இப்போ பார்த்தீங்கன்னா இயக்குநர்களுக்கும் சரி, எடிட்டர்கள், கேமராமேன்களுக்கும் இப்போ கடந்த ஒரு 15 வருடங்களாக நிறைய உதவியாளர்கள் இருப்பாங்க. நீங்கள் அந்த டைட்டில் கார்டெலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டருக்கே ஒரு 15 உதவியாளர்லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்னென்னா, இப்போ ஹெச் வினோத்துக்கும் அந்த மாதிரி ஏகப்பட்ட உதவியாளர்கள். ஆனால் எல்லாரையுமே அவர் எடிட்டிங் அறைக்குள்ளே அனுமதிக்கிறது இல்லை. 2 பேர் மட்டும்தான் எடிட்டிங் அசிஸ்டண்ட்டு. அவங்க மட்டும்தான் அதுக்குள்ளார அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த படத்தினுடைய எடிட்டர் பிரதீப், அவருக்கு நிறைய அசிஸ்டன்ஸ் இருந்தாலும் இந்த படத்துக்கு 2 அசிஸ்டண்ட்டு மட்டும்தான் அக்சஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. இந்த 4 பேர் தவிர டைரக்டர் அண்ட் எடிட்டர் 6 பேர் தான் அந்த எடிட்டிங் ரூம்குள்ளேயே வர முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அங்கிருந்து தான் இது லீக் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது இந்த 6 பேரில் யாரோ ஒருத்தர் மூலமாக தான் வந்திருக்கும். அப்போ அது டைரக்டராகவும் இருக்காது, எடிட்டராகவும் இருக்காது. இப்போ சந்தேக வட்டத்துக்குள் இருப்பது 2 உதவியாளர்கள், 2 எடிட்டிங் உதவியாளர். இப்போ நமக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, நிச்சயமாக இந்த 4 கூட இதை செய்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்களுக்கும் அது ஒரு வாழ்க்கை தானே. இன்னொன்று, அவர்களும் வியர்வை சிந்தி உழைத்த ஒரு படம். அதை இந்த மாதிரி இணையத்தில் கசிவதற்கு அவர்கள் கண்டிப்பாக காரணமாக இருக்க மாட்டாங்க. அதை கண்மூடித்தனமாக நம்ம நம்பலாம். அப்போ எப்படிடா இது வெளியாச்சு அப்படின்னா, இப்போ பட தயாரிப்பு தரப்பில் நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கூகுள் கிளவுட் மாதிரியான ஒரு இதில் தான் ஸ்டோர் பண்ணுறாங்க. அங்கிருந்து ஹேக் பண்ணப்பட்டிருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதே நேரம் இது உறுதியாக தெரியல. சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கிருந்தும் இவர்களுக்கு போதிய ஒத்துழைப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிது. அப்படி என்ன இருந்தாலும் விரைவில் அந்த குற்றவாளி கண்டுபிடிக்கப்படணும். இதை இணையத்தில் லீக் பண்ண ஒரு முதல் குற்றவாளி. அவனை சுட்டு கொன்னா கூட தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு 500 கோடி முதலீடு, ஒரு 200 பேருடைய உழைப்பை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஒருத்தன் காலி பண்ணியிருக்கான். அவனுடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் அவனெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூமியினுடைய சுமை, அப்படிதான் நான் பார்க்குறேன். ஆனால் உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னா இந்த சென்சார் போர்டு தான். இவர்கள் செய்த தாமதம் ஒன்றிய பாஜகவுடைய ஏவல் நாயா மாறி ஜனநாயகன் படத்தை கடிச்சு கொதறன இந்த சென்சார் போர்டு தான் முதல் குற்றவாளி. இவர்கள் நியாயமாக நேர்மையாக செயல்பட்டிருந்தால் அந்த படம் எப்பயோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் இவர்கள் அரசியல் பழிவாங்கலுக்காக இந்த படத்தை போட்டு பார்த்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளருக்கு 500 கோடி ரூபா நஷ்டம். எனக்கு தெரிஞ்சு சட்ட வல்லுநர்களிடம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸு டிஸ்கஸ் பண்ணி சென்சார் போர்டு மேலே கேஸ் போடணும். அவர்களிடம் இருந்து 500 கோடி நஷ்ட ஈடை வாங்கணும். அப்போ தான் இவங்க என்றைக்குமே வாலாட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லணும். இப்போ விஷால் இருக்கார்ல, அவர் சென்சார் போர்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய இஷ்யூவே எடுத்துகிட்டு வந்தார். லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து விஜய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறதா அரசியலுக்கு வந்திருக்காரு. ஆனால் உங்கள் படத்தையே உங்களால் காப்பாற்ற முடியல. சென்சாரில் அந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்திய போது இவர் வாயை கூட திறக்கலை. பார்த்தா சமீப காலமாக ஒரு 2 மீட்டிங்கில் மட்டும் சென்சார் ஜனநாயகன் படத்தை முடக்கிட்டாங்கன்னு அப்படி போகிற போக்கில் அதை டச் பண்ணாரை தவிர பெருசாக அவர் அது ரியாக்ட் பண்ணவே இல்லை. என்ன காரணம்னா, அது தயாரிப்பாளர் இஷ்யூப்பா, அது எதுக்கு நம்ம தலையிடணும்னு நினச்சிருப்பாரு. அல்லது நம்ம படத்தை விஷயத்தை எதுக்கு சமூக பிரச்சனையாக மாற்றணும், தமிழ்நாட்டின் பிரச்சனையை மாற்றணும்னு கூட அவர் அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நடந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் படத்துக்கும் உங்கள் படத்தில் பணியாற்றிய அந்த 200 பேருக்கும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய அநீதி.
என்னன்னா இந்த சம்பவம் குறித்து கமல், ரஜினி, சூர்யா, சிவகார்த்திகேயன், கார்த்தி அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் விஷால் அப்படி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. அதாவது இவருக்கு வயிற்று வலிக்கு இண்டஸ்ட்ரியே மாத்திரை சாப்பிடுது, ஆனால் இவர் மட்டும் சைலண்டாக உட்காந்துருக்காரு. சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆக போகும். இல்லை சார், இப்போ விஜய் அமைதியாக இருக்காருன்னா ஒருவேளை அவர் தரப்புலேருந்து இது வந்து வெளியாகி இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வந்து வருது. எதற்காக கேட்குறேன்னா, இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து ஆதவ அர்ஜுனா வந்து சொல்கிறாரு, மக்கள் மத்தியில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை வந்து பண்ண போகிறோம், ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒன்று பண்ண போகிறோம் வந்து சொல்லியிருந்தார். கரெக்டாக அந்த தேர்தலுக்கு 2 வாரங்களுக்கு முன்னாடி வந்து இந்த ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதனால விஜய் தரப்புலேருந்து இது வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே. இல்லை, இது வந்து ஒரு விபரீதமான கற்பனை, ஒரு அபத்தமான கற்பனையாக தான் நான் பார்க்குறேன். அதே நேரம் அரசியல் லாபத்துக்காக என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம். ஆனால் விஜயை நான் வந்து தனிப்பட்ட முறையில் அறிந்தவன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன், இப்படி சீப்பான ஒரு வேலையை வந்து நிச்சயமாக செய்வதற்கு அவர் உடன்பட மாட்டார், அவர் செஞ்சிருக்கவும் மாட்டார். அதே நேரம் ஆதவ அர்ஜுனா சொன்ன அந்த ஒரு பெரிய சம்பவங்கிறது இதுவாக இருக்காது, வேற ஏதாவது ஒரு அரசியல் வியூகம் அவர்கள் அமைத்திருக்கலாம், அதைத்தான் அவர் அப்படி குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரம் இந்த விஜயினுடைய மௌனம் இது போன்ற யூகங்கள் வருவதற்கெல்லாம் காரணமா இருக்குங்கிறத விஜய் மறந்துடக்கூடாது. புரியுதா இல்லையா? என்னன்னா இந்த படத்துல வந்து ஒரு அரசியல் ரீதியா பல காட்சிகள் அவர் வச்சாரு, அதைத்தான் அவர் தேர்தலுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சார உத்தியா நம்பினாரு. இதை மோப்பம் முடிச்ச திமுக, பாஜக அந்த படத்தை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்போ தேர்தலுக்கு முன்னால ஜனநாயகன் வருவதற்கு வாய்ப்புள்ள, ஜனநாயகன் படம் வந்து நமக்கு வர வேண்டிய வாக்குகளும் கிடைக்காது. அப்போ இந்த காட்சிகளெல்லாம் மக்களுக்கு போகணுங்கிறதுனால விஜய் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்கள் ஒரு பாயிண்ட்டை எடுத்து வச்சா அது லாஜிக்காகவும் இருக்குது, அதை நம்புவதற்கும் ஒரு கூட்டம் தயாராக இருக்குது. அப்போ இப்படி ஒரு விஷயம் வருது அப்படிங்கும் போது நீங்கள் மௌனமாக இருப்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இதையும் விஜய் வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து இப்படி ஒரு விஷயத்தை கசிய விட்டா ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு வந்து விஜய் மீது ஒரு பரிதாபமும் பச்சாதாபமும் ஏற்படும். அது அப்படியே அனுதாபமாக மாறி அவருக்கு வந்து வாக்குகளாக கன்வெர்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு விஜய் தரப்பே இப்படி செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்போ பலரும் பேச ஆரம்பிச்சா அதுவும் கூட உங்களுக்கு வந்து நெகட்டிவாக தான் போய் முடியும். அதனால விஜய் வந்து இந்த விவகாரத்தில் உடனடியாக வாயை திறக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இல்லை சார், இப்போ சென்சார் போர்டு வந்து ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதில் எப்படி திமுக வந்து உள்ளே வருவாங்க சார்? இந்த படத்தை முடக்கிறதுக்கு திமுகவுக்கு என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று. இன்னொன்று, ஆதவ அர்ஜுனா பேசும்போது அவரும் சொல்லுவது என்னென்னா, இது வந்து விஜய்க்கான ஒரு மிரட்டல், இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனது, இதில் வந்து எல்முருகனும் உதயநிதி ஸ்டாலினும் கூட்டு சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்கன்னு வந்து சொல்கிறாரு. அதாவது அரசியலில் வந்து இப்போ நாம் பார்க்குற காட்சி வந்து உண்மை கிடையாது, அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு பின்னால் ஒன்று இருக்குல்ல, அதுதான் உண்மையான அரசியல். அது பெரும்பாலும் நம்மை போன்றவர்களுடைய கண்களுக்கு வந்து புலப்படாது. இப்போ ஆதவ அர்ஜுனா ஒரு கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கார், அரசியலில் பலரோடும் நெருக்கமான தொடர்பு உள்ள ஒருத்தர். அவர் வந்து உதயநிதிக்கு எல்முருகனுக்கும் நட்பு இருக்குது, இவர்களுடைய அசைன்மெண்ட் படி தான் ஜனநாயகன் படத்தை முடக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு பாயிண்ட்டை முன் வைக்கிறாரு. அதை வெறுமனே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிற விமர்சனமாக கடந்து போக முடியாது, போகக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, ஜனநாயகன் படத்துக்கு போட்டியாக வந்து பராசக்தி படத்தை இறக்கிறதுக்கு திமுக மேலிடம் முடிவு பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சென்சார் வந்து பராசக்திக்கும் கட்டையை போட்டாங்க, ஜனநாயகனுக்கும் கட்டையை போட்டாங்க. ஆனால் கடைசியில் என்ன நடந்ததுன்னா, பராசக்தி படம் எந்த சேதாரமும் இல்லாமல் தணிக்கை சான்றிதழ் கொடுக்கப்பட்டு படம் ரிலீஸ் ஆனது. யோசிச்சு பாருங்க, பாஜகவுடைய அந்த இந்தி திணிப்புக்கு எதிரான படம் பராசக்தி, அந்த படத்தை பாஜக அரசு அனுமதிக்குது. ஜனநாயகன் படத்துல பாஜக எதிர்ப்புங்கிறது ஒரு காட்சியிலையுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா பாஜகவுடைய கொள்கை பிரச்சார படம் தான் ஜனநாயகன். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, அந்த படத்துல பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து தான் வசனங்களும் காட்சிகளும் இருக்கு. அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளா சித்தரிக்கிற காட்சிகள் இருக்கு. இஸ்லாமியர்களை எந்த கட்சி தீவிரவாதிகளா சொல்லிட்டு இருக்கு? பாஜக சொல்லிட்டு இருக்கு. அப்ப பாஜகவுடைய பிரச்சார படம் தான் ஜனநாயகன். அப்ப அந்த படத்தை எதுக்கு பாஜக முடக்கணும்? ஆனா இந்த அறிவு கூட இல்லாமல் பாஜக அரசு இந்த படத்தை முடக்கியதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்ப ஆதவ அர்ஜுனா சொன்ன மாதிரி உதயநிதிக்கும் எல்முருகனுக்கும் இருக்கிற அந்த டீலிங் காரணமா இருக்கலாம். அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த நினைக்கிறேன். எல்முருகன் வீட்டில் பொங்கல் கொண்டாடப்பட்டது டெல்லியில. அங்க யார் போனது சீஃப் கெஸ்டா? சிவகார்த்திகேயன் உட்பட யாரெல்லாம் போனா? பராசக்தி டீம் போனாங்களா?
இப்போ நீங்கள் இவர் சொல்கிறதையும் அந்த காட்சிகளையும் நீங்கள் அப்படியே தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற உண்மையை வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இல்லை சார், இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ விஜய் அவர்களோட இந்த படம் வந்து வெளியாகிருச்சு, எல்லா கலைஞர்களும் வந்து குரல் கொடுத்துட்டு இப்போ விஜய் குரல் கொடுத்தா அதை வந்து அப்படியே விஜய்க்கு நெகட்டிவாக வந்து மாற்றுவாங்க. இப்போ இந்த கசிக்கப்பட்ட அந்த வீடியோக்கள்லாம் இருக்குல்ல சார், அதில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை தான் வந்து வச்சிருக்காரு. இப்போ வந்து விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு வந்து இஸ்லாமியர் மத்தியில் இருக்கும், அந்த சிறுபான்மை மத்தியில் இருக்குன்னு வந்து சொல்லலாம். அதை உடைக்கிறதுக்காக தான் இதை வந்து லீக் பண்ணதா ஒரு செய்தி ஒன்று போயிட்டு இருக்கு சார். ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, அதை மறுக்கவும் முடியாது. என் கேள்வி என்னன்னா, இப்போ இதன் காரணமாக இதை லீக் பண்ணாதாவே வச்சுக்கோ, ஏன் விஜய் கண்டிக்கல? அதுதான் நம்முடைய ஒரே கேள்வி. நான் ஏன் அதை கண்டிக்காமல் இருக்காரு? அப்போ அதுக்கு வந்து ஒரு நியாயமான காரணத்தை சொல்லுங்க. நான் உங்கள் மேலே பழி சுமத்துகிற அளவுக்கு இந்த விஷயம் போயிட்டு இருக்கும் போது கூட இவர் ஏன் இன்னும் அமைதியாக இருக்காருங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கும் காட்சிகள் வந்து ஜனநாயகன் படத்தில் இருக்குன்னு ஒரு செய்தி வருது. இயக்குனர் அமீர் போன்றவர்கள், அதுக்கப்புறம் தேசிய லீக் போன்ற கட்சிகள் கூட இதை பெரிய அளவில் கண்டிச்சிருக்காங்க. இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, நீ அரசியல் மேடையில் சிறுபான்மையினருடைய காவலன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் உங்களுடைய படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. விஜய் எல்லாரும் என்னன்னு சொல்றாங்க, பாஜகவுடைய பி டீமு, பாஜகவால் இறக்கி விடப்பட்டவர் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இன்னமும் இஸ்லாமியர்கள் மத்தியில் அவர் மீது வந்து இப்படி ஒரு சந்தேகமும் கேள்வியும் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய படத்தில் வந்து இப்படிப்பட்ட காட்சிகள் இருந்தால் இதெல்லாம் உண்மையாயிடாதா? எல்லாத்துக்கும் மேல நீங்கள் அரசியலுக்கு வருகிற நேரத்தில் அல்லது அரசியலுக்கு வந்த பிறகு வெளியாகிற ஒரு படம், அதுக்கடுத்து இன்றைக்கு ஒவ்வொரு கட்சிகளுடைய வெற்றியை தீர்மானிக்கிற வாக்குகளா சிறுபான்மையினர் வாக்குகள் இருக்கு. நீங்களும் அதை நம்பித்தான் அரசியலுக்கே வர்றீங்க. இன்னைக்கு திமுக என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு ஒரு பலமான கட்சியாக இருப்பதற்கு அந்த கட்சியை சிறுபான்மை மக்கள் முட்டுக் கொடுப்பது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி சீமான் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியர் வாக்குகளை குறி வச்சு தான் சுத்தி வந்துகிட்டு இருக்காரு. நீங்களும் அதை நோக்கி தான் வர்றீங்க. ஒரு பக்கம் அந்த மக்களுடைய வாக்குகள் வேணும், இன்னொரு பக்கம் அதே மக்களை வந்து நீங்க ஒரு தீவிரவாதிகளா சித்தரிக்கிறீங்க. அப்படி எல்லாத்துக்கும் மேல ஒரு விக்டிம் பக்கம் இருந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத விஜய் வந்து இனிமேலாவது புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஒரு சினிமாவுடைய சுவாரஸ்யத்துக்காக நம்ம ஒரு இனத்தை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குற்றவாளி கூண்டல நிறுத்தலாம், அது வந்து கைத்தட்டல் கிடைக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த சமூகத்தை சேர்ந்தவரா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய வலிமிகுந்த விஷயம் அப்படிங்கிறது தெரியும். நீங்க வெறுமனே நடிகனாக இருந்தால் மட்டும் பத்தாது, ஒரு அரசியல்வாதியாக மாறும்போது இந்த கண்ணோட்டம், இந்த பார்வையில் எல்லாமே ஒரு பிரச்சனைகளை பார்ப்பதற்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இல்லை சார், படம் வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகலை சார், ஏதோ ஒரு சில காட்சிகள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அவர் கடைசியில் அந்த கிளைமேக்ஸோ இல்லை படம் முடிகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாருன்னு ஒன்று இருக்குல்ல சார், அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு சீனை வச்சு மட்டுமே அவர் வந்து எப்படி வந்து இஸ்லாமியருக்கு எதிராக பேசாருன்னு வந்து சொல்ல முடியும் சார்? மொத்த படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த மொத்த படத்தையும் பல பேர் பார்த்துட்டாங்க. இப்போ நம்மளாம் ஒரு எத்திக்ஸ் காரணமாக அவருடைய கிளிப்ஸை கூட நான் பார்க்கவே இல்லை. என்ன பார்க்க நான் ஆர்வமும் காட்டலை என்ன. ஆனால் பல பேர் அதில் விஜய் ரசிகர்கள் உட்பட எல்லாருமே படத்தை பார்த்துட்டாங்க. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஜனநாயகன் படம் தியேட்டருக்கு வரும்போது அந்த படத்துக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குமானே ஒரு டவுட்டு தான். அதுக்கடுத்து ஜனநாயகன் படம் குறித்து இப்பயே ரிப்போர்ட்டே வந்துருச்சு. படம் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு, மொக்கையா இருக்கு, என்ன ஓவர் மசாலாவா இருக்குன்னு இந்த மாதிரி அந்த படம் குறித்து நெகட்டிவான ரிவ்யூஸே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது அதுல வந்து இந்த காட்சி எதுக்காக பயன்படுத்தினாங்க, ஒரு கிளிப்பை வச்சு முடிவு பண்றதா அப்படின்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது முழு படத்தையும் பார்த்த பிறகு எழுந்த விமர்சனம் தான். நான் அந்த படத்தை பார்க்கல, ஆனா படம் பார்த்தவர்கள் சொன்ன அந்த விமர்சனத்தில் நியாயம் இருப்பதால் அதை நம்ம சுட்டி காட்டுறோம். எனக்கு கூட ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு பெரிய நீண்ட பதிவு ஒன்று போட்டிருந்தார். அந்த பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நியாயமா இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா விஜய்க்கே நான் டேக் பண்ணேன். என்ன இதை நீங்க பாருங்க அப்படின்னு. ஏன்னா விஜய்க்கு வந்து இதெல்லாம் புரியும். நீங்க வெறுமனே சினிமா நடிகனா ஒரு கலெக்ஷனுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாங்கிற அந்த இடத்துலயும் நீங்க இருக்கக்கூடாது. நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பார்வை வந்து ஒரு பரந்துபட்ட பார்வையா இருக்கணுங்கிறதுக்காக நான் அந்த பதிவையே நான் அவருக்கு டேக் பண்ணியிருக்கேன். இப்போ விஜய் சாரோட இந்த கடைசி படம் சொல்லி தான் ஜனநாயகன் வந்து பெரிய அளவில் வந்து ப்ரொமோட் செய்யப்பட்டது சார், பெரிய பிஸ்னஸும் வந்து ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து நடுவில் லீக் ஆனதுக்கப்புறம் பெரிய பிஸ்னஸ் திரும்பவும் நடக்குமா? ஏன்னா இப்போ சொன்ன மாதிரி இந்த ஓடிடி நிறுவனங்கள்லாம் அந்த குறிப்பிட்ட தொகைக்கு வாங்குவாங்களா சார்? நிச்சயமாக வாங்க மாட்டாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிக்கு மேலே இந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த படம் லீக் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா யாருமே அந்த தொகையை கொடுக்க மாட்டாங்க. ஓடிடி நிறுவனம் ஆல்ரெடி அமேசான் வந்து அந்த படத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக தான் அவங்க அக்ரிமெண்ட்டே போடுவாங்க. அப்படி இருக்கும்போது முழு படமும் வந்ததால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு 50 கோடிக்கு வாங்கினாங்கன்னா அது வந்து ஒரு அதிகபட்ச
தொகையாக தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சேட்டலைட் சேனல் அந்த சேட்டலைட் ரைட்ஸும் அந்த அளவுக்கு போகாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தியேட்டரிக்கலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 105 கோடி 110 கோடிக்கு தமிழ்நாடு தியேட்டரிக்கல் வாங்கினாங்க. ஆல்ரெடி இந்த படம் டிலே ஆனதுனாலேயே அவங்க ஒரு 25% குறைச்சிக்க சொன்னாங்க. இப்போ படமே லீக் ஆகிடுச்சு, எல்லாருமே படத்தை பார்த்துட்டான். அதனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தியேட்டரிக்கலும் கூட ஒரு 50 கோடி 60 கோடிங்கிற லெவலில் தான் வந்து வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுத்துட்றோம், ஓடுனா காசு, ஓடலைன்னா எங்கள் காசை நீங்கள் திருப்பி கொடுங்கிற மாதிரி அந்த டேர்ம்ஸுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் சொல்லணும்னா, ஏற்கனவே 500 கோடிக்கு விற்கப்பட்ட ஜனநாயகன் படத்தினுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு 250லேருந்து ஒரு 300 கோடி லெவலுக்கு வந்து குறைஞ்சிரும். அதில் எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா வியாபாரிகளுக்கெல்லாம் எந்த கருணையுமே கிடையாது. அடடா இது லீக் ஆகிடுச்சே, இவருக்கு நஷ்டமாச்சே, அவருக்கு நம்ம தோள் கொடுப்போம், துணை நிற்போம் அப்படின்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. லீக் ஆகிடுச்சா எங்களுக்கு இந்த படம் ஓடாது அப்படிங்கிற அந்த லெவலில் தான் அவங்க இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸுக்கு ஏற்பட்ட இந்த நஷ்டத்துக்கு விஜய் மட்டும்தான் காரணம், வேற யாருமே காரணம் இல்லை. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த படத்தில் விஜய் இல்லாமல் ஒரு அஜித் நடிச்சிருந்தா அந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? சூர்யா நடிச்சிருந்தா அந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் வந்திருக்குமா? அப்போ விஜய் நடித்ததால் தான் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இன்றைக்கு இணையத்தில் லீக் ஆகிற வரைக்கும் நடந்திருக்கு. அப்போ இந்த நஷ்டத்துக்கு முழுக்க விஜய் தான் பொறுப்பேற்கணும். அப்போ எப்படி பொறுப்பேற்க போறாரு அப்படின்னா, இந்த படத்துக்கு 220 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு. அந்த 220 கோடியுமே அவர் திருப்பி கொடுக்கணும். இந்த படத்தில் ஒரு இலவசமாக நடித்தா தயாரிப்பாளருக்கு ஓரளவுக்கு நஷ்டம் இருக்காது. 220 கோடி ரூபா அவருக்கு லாபத்தில் நஷ்டத்தில் லாபம்ங்கிற மாதிரி நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் விஜய் அப்படின்னா, அடுத்த படம் நடித்து இலவசமாகவோ அல்லது ஒரு 50% சம்பளத்தை வாங்கிட்டோ ஒரு படம் வந்து அவருக்கு நடித்து கொடுக்கணும். இதுதான் மாறலாக விஜய் செய்ய வேண்டிய விஷயம். இல்லை நான் நடிப்புலிருந்து விலகிட்டதா சொல்லிட்டேன், அதனால் நான் மறுபடியும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சரியான விஷயமா இருக்காது. எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று கூட நான் சொல்லுவேன், இந்த இணையத்தில் லீக்கானது, ஜனநாயகன் படத்தை ஒன்றிய பாஜக அரசு முடக்கியது, இது எல்லாத்தையுமே விஜய் நினச்சா அதை ஒரு பாசிட்டிவான சைனாக மாற்றிட முடியும். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நான் நடிக்க மாட்டேன்னு வாய் விட்டார். அவர் என்ன நினைச்சாருன்னா, நம்ம முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துடலாங்கிற நம்பிக்கையில் சொன்னது. கிட்டத்தட்ட கமல்ஹாசனுக்கு என்ன நடந்ததோ அதுதான் விஜய்க்கு நடக்க போறதா நான் இப்போ யூகிக்கிறேன். ஏன்னா இப்போ அப்போ இந்த அடுத்த 5 வருஷம் இவர் வீட்டில் உட்காந்துருக்க முடியாது. அப்போ என்னன்னா, அவர் மீண்டும் நடிக்க வருவதை தவிர அவருக்கு வேற வழியே இல்லை, ஒரே சாய்ஸ் அதுதான். அப்போ நடிக்க வரும்போது யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுல்ல, என்னங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்களேன்னு கேட்கக்கூடாது. அப்படியே கேட்டா விஜய் கிட்ட 2 பதில் இருக்கு. இப்போ ஒன்று, என்னுடைய கடைசி படத்தை முடக்கி அதை ஒரு தோல்வி படமாக்கிட்டாங்க, படத்தை வந்து இணையத்தில் லீக் பண்ணி தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டாங்க, இதை சரி செய்வதற்காக நான் மீண்டும் நடிக்கிறேன் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவர் மீண்டும் அரிதாரம் பூசலாம், தப்பு கிடையாது.